பெரும் தலைவர் காமராஜருக்கு பிறகு கிங் மேக்கராக இருந்தவர் புரட்சித்தாய் சின்னம்மா என ஐயாவழி ராமலிங்க சுவாமி ஆதித்தனார் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்த பின் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர், புரட்சித்தாய் சின்னம்மாவை முதல்வராக்க வேண்டும் என்பதே ஒரே நோக்கம் என உறுதிபட தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் பெருந்தலைவர் காமராஜருக்கு பின் கிங் மேக்கராக இருந்தவர் புரட்சித்தாய் சின்னம்மா என ஐயாவழி ராமலிங்க சுவாமி ஆதித்தனார் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்த பின் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர், புரட்சித்தாய் சின்னம்மாவை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதே ஒரே நோக்கம் என உறுதிபட தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் இருந்தபோது காலத்திலும் சரி, அவரோடு நீங்கள் எங்கள் ஐயா கோவிலுக்கு ஒரு பசு மாட்டை நேர்த்திக்கடனாக நீங்கள் உங்கள் பொற்கரங்களை வழங்கினீங்களாமா. அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 200 இடத்திற்கு மேல் நீங்கள் வெற்றியடைந்து இருந்ததை நினைத்து ஐயா வைகுண்டர் இன்றும் உங்களுக்காக ஆசீர்வாதத்தில் இருக்கிறாரம்மா. உங்களோட எங்களை ஆகிய உள்ளவரை இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக இந்த அகில உலக ஐயாவளி சங்கம், அகில இந்திய ஐயாவளி ஆன்மீக பேரவை உங்களோடு இணைந்து பணியாற்றுவதை எங்களுடைய பிறவி பயனாக நாங்கள் நினைக்கிறோம். உங்களோடு இணைந்து நாங்கள் தொடர்ந்து இந்த தேர்தல் பணியில் எங்களையும் ஒரு சிறு பங்களிப்பு கொடுக்குமாறு அம்மாவை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முதலமைச்சர் வந்த பிறகு தமிழ்நாடு அரசு சார்பாக விடுமுறை அளிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன்.